ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் செய்த மேலான கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாட்களும் தேவன் நம்மை வழி நடத்தி வருகிற விதம் பெரியது. எந்த தீமைக்கும் நம்மை ஒப்பு கொடுக்காமல் எல்லா சூழலிலும் தேவன் நம்மோடு கொடுத்து நம்மை வழி நடத்தி நம்மை பாதுகாத்து, ஆமேன் ஸ்தோத்திரம், எந்த போராட்டங்களுக்கும் ஒப்பு கொடுக்காம நம்மை வழி நடத்துகிறவர் வல்லவராயிருக்கிறார். வசனம் எப்படி சொல்லுகிறது? இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். காரணம், ஆமேன், கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடியினால் நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. எல்லா சூழலிலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சற்று நேரம் தேவ சமூகத்திலே ஆமீன் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளை தேவன் எப்படி வழிநடத்துகிறார், ஆமீன் அவர்களுடைய பாதுகாப்பு, அவருடைய வாழ்வில் தேவன் செய்கிற நன்மைகள், அவருடைய கிரியைகளை குறித்து சில வசனங்களை நான் உங்கள் முன்பாக ஆமீன் வைத்து ஜெபிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். நம்முடைய ஆண்டவர் பெரியவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர். எந்த சூழலிலும் அவர் நம்மை விட்டு கொடுக்கிறவர் அல்ல, நம்மை வழி நடத்துகிறவர். ஆமீன் அவருடைய பிள்ளைகளை அவர் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறவரா இருக்கிறார். ஆமீன் அல்லது யாரோடு தேவன் கூட இருந்து அவர்களை வழி நடத்துகிறார். ஆமீன் அவர்களை வழி நடத்துகிற தேவன் அவருடைய வாழ்விலே எப்படி அவைகளை ஸ்தோத்திரம் வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் சில நிமிடங்கள் தியானித்து ஜெபிக்க போகிறோம். சற்று நேர சிந்தனைக்காக ஆமீன் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 91 அதனுடைய 14, 15, 16 வசனங்களை நான் உங்களோடு இன்று பேசி ஜெபிக்கலாம் என்று வாஞ்சிக்கிறேன். அதற்கு ஸ்தோத்திரம் துவக்க வசனமாக அதே சங்கீதம் 91 அதனுடைய 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் நான் உங்கள் முன்பாக வாசிக்கிறேன். நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். இங்கு ஒரு மனிதன் தன்னுடைய பாதுகாப்புக்கு தேவனை அடைக்கலமாக வைத்து தேவனுடைய பாதுகாப்பை முன்னிட்டு சோத்திரம் சொல்லுகிற சங்கீதமாக இந்த சங்கீதம் இருக்கிறது. இந்த சங்கீதத்தின் துவக்கம் எப்படி சொல்லுகிறது? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறானோ அவன் அவருடைய சர்வ வல்லவருடைய நிழலில் அவன் தங்குவான் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னதமானவர், உயர்ந்தவர், நன்மைகளை செய்கிறவர், பாதுகாக்கிறவர், வழி நடத்துகிறவர், அவருடைய மறைவில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் அவருடைய நிழலிலே தங்கி தாபரிக்கிறார்கள். அவருடைய நிழலிலே தங்கி தாபரிக்கிறவர்கள் அல்லது அவருடைய பாதுகாப்பில் இருக்கிறவர்கள் சொல்லுகிற அறிக்கைதான் கர்த்தர் என் கோட்டை, என் அடைக்கலம், என் துருகம், என் கர்த்தர் என் நம்பிக்கை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் அவருடைய நிழலிலே தங்கி தாபரிக்கிறார்கள் அல்லது அவருடைய மறைவிடத்தில் இருக்கிறார்கள். கர்த்தரை தங்களுடைய பாதுகாப்பாக இரட்சகராக கொண்டிருக்கிறபடியினால் எந்த சூழலிலும் எந்த பிசாசுடைய போராட்டங்களுக்கும் தேவன் அவர்களை ஒப்பு கொடுக்க மாட்டார் என்கிறதான ஒரு விசுவாசம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வேதத்திலே யோபுவை சாத்தான் சோதிப்பதற்கு முன்பதாக தேவ சமூகத்திலே போய் நிற்கும் போது தேவனாகிய ஆண்டவர் அவனிடத்திலே கேட்கிறார், என் தாசனாகிய யோபுவின் மேல் கண் வைத்தாயோ? அதற்கு யோபு சாத்தான் சொல்லுகிறான், அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் நீர் வேலி அடைத்து வைக்கவில்லையோ? உம்மை தாண்டி எப்படி நான் அவனை தொட முடியும்? அல்லது உம்மை தாண்டி நான் எப்படி அவனை பார்க்க முடியும்? அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் ஒரு மனிதனுக்கு கோட்டையாக வேலியாக இருப்பாரே ஆனால் அந்த கோட்டையை தாண்டி அந்த வேலியை தாண்டி வேறு எந்த மனிதனாலும் அல்லது வேறு எந்த பிசாசுடைய கிரியையினாலும் தேவனுடைய மறைவில் அல்லது தேவனுடைய நிழலில் இருக்கிற பிள்ளைகளை பார்க்க முடியாது என்பதுதான் அதனுடைய உண்மையான சத்தியம். தேவன் அனுமதிக்காமல் பிசாசு நம்மை தொட முடியாது. தேவன் விட்டு கொடுக்காமல் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. காரணம் என்ன?
கர்த்தருடைய பாதுகாப்பிலே நாம் இருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க நெருக்கமான சூழல்ல அல்லனா போராட்டமான நேரங்கள்ல நீங்க நிலைமைகள்ல நீங்க இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய பாதுகாப்பாக நான் இருக்கிறேன். நமக்கு ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு பாதுகாப்பா இருக்கிறார், அவருடைய பாதுகாப்பில் நான் இருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே வழி நடத்தும் போது பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களை வழி நடத்தினார்கள். எகிப்து தேசத்தை விட்டு அவர்கள் புறப்பட்டு வரும்போது ஒரு நாள் பிரயாணமாக பின்னாக எகிப்தின் பார்வோனுடைய சேனைகள் பின்தொடரும் போது அவர்களை பக்கத்துல வந்து சேர விடாதபடி கர்த்தர் அவர்களுக்கு ஒரு இடைவெளியை உண்டாக்கி வைத்திருந்தார். அவர்கள் அந்த செங்கடலை கடக்கிற வரைக்கும் அந்த சத்துருவால் அவர்களை தொட முடியவில்லை. காரணம், அவருடைய பாதுகாப்பில் இருக்கிறவர்களை சத்துரு தொட முடியாது. அவருடைய பாதுகாப்பில் இருக்கிறவர்களை எந்த மனுஷனாலும் தொட முடியாது. அவருடைய பாதுகாப்பில் இருக்கிறவர்களை எந்த நோய்களாலும் தொட முடியாது. அவருடைய பாதுகாப்பில் இருக்கிறவர்களை எந்த நெருக்கமும் தொட முடியாது. காரணம், அவனுக்கு ஒரு விசுவாசம் உண்டு. அவர் என் அடைக்கலம், அவர் என் கோட்டை, அவர் என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்படின்னா ஸ்தோத்திரம், என் தேவன் யார், நான் யாரை நம்பி இருக்கிறேன் என்பதான ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் எனக்குள்ள இருக்குமே, ஆனால் எந்த பிசாசும் என்னை தொடுவதில்லை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்தும் கர்த்தர் அதை தான் சொல்லுகிறார். நீங்கள் அவரை தேவனாக கொண்டு அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பீர்களே ஆனால் அவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், எந்த நெருக்கமும் எந்த பிரச்சனைகளும் எந்த போராட்டங்களும் நம்மை தொடுவதில்லை. இந்நாள் வரைக்கும், இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நிமிடம் வரைக்கும் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களையும் என்னையும் கர்த்தர் எந்த தீங்குக்கும் ஒப்பு கொடுக்கல. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை வியாதிகள், நம்மை சார்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு ஓடிக்கொண்டிருந்தாலும் ஸ்தோத்திர, கிருபையாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்து இருக்கிறார். கிருபையாய் கர்த்தர் நம்மை வழி நடத்தி இருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை எந்த தீங்குக்கும் விட்டு கொடுக்கிறவர் அல்ல. அப்படி ஒருவன் தேவனை நம்பி இருக்கிறானே ஆனால் அவனுக்கு என்னென்ன பாதுகாப்பு உண்டு, என்னென்ன நன்மைகள் உண்டு என்பதை நாம் இதிலே வாசிக்க முடியும். 3வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா அவனுடைய பாதுகாப்பை கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம், அவனுடைய விசுவாசம், ஸ்தோத்திரம், நம்முடைய வழிகள் எல்லாம் கர்த்தர் கூட இருக்கிறார். நம்முடைய பாதங்களில் இடராதபடி தம்முடைய தூதர்களை கொண்டு ஏந்துகிறார். சிங்கத்தின் மேலும் விதியன் பாம்பின் மேலும் நடந்தாலும், வாழு சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் முதித்தாலும் எந்த தீங்கு நம்மை அணுகாது. நம்மை விட்டு கொடுக்க மாட்டார். நம்மை பாதுகாக்கிறவர். காரணம், நம்மை அழைத்தவர், நம்மை தெரிந்து கொண்டவர், நம்மோடு கூட இருக்கிறபடியால் அவர் எந்த சூழலிலும் நம்மை விட்டு கொடுக்கிறவர் அல்ல. என் நம்பிக்கையா இருக்கிற தேவன், நான் நம்புகிற தேவன், எனக்கு கோட்டையாக இருக்கிற தேவன், எனக்கு அடைக்கலமா இருக்கிற தேவன், நான் அவரை நம்புகிறபடியால் அவர் எனக்கு ஒரு சில வாக்குகளை பண்ணுகிறார். அதை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நாம் நம்புகிற தேவன் நமக்கு பண்ணுகிற வாக்கு. நாம் யாரையோ நம்புகிறோம், என்னென்னமோ பண்றோம். ஸ்தோத்திரம், நம்ம யாரையோ நம்பி நம்ம வெட்கப்பட்டு போகிறோம். சில சூழ்நிலைகளை அல்லது சில பிரச்சனைகளை, சில வேதனைகளை நம்ம மாட்டும் போது சில நேரம் நம்ம அப்படியே துவண்டு போகிறோம். நமக்கு உதவி செய்வார் இல்லாம, நம்மை கவனிக்கிறவர் இல்லாம, நமக்கு ஆதரவு இல்லாத தனிமைப்படுகிற நிலைமை வரும்போது நம்ம சோர்ந்து போகிறோம். ஆனா கர்த்தர் இங்க சொல்லுகிறார், என்னை நம்புகிறவனை நான் எப்படி அவனை பாதுகாப்பேன், எப்படி அவனோட வாழ்வில் என்னுடைய அன்பை வெளிப்படுத்துவேன் என்று இந்த 14வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் 16 வசனத்தையும் வாசிக்கும் போது மிகப்பெரிய ஆச்சரியங்கள் அங்கு காத்திருக்கிறது. அவைகள் எவைகள் என்று நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். 14வது வசனத்துல இப்படி சொல்லுகிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன். யார் தேவனை நம்பி அவரை அடைக்கலமாக கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வாஞ்சையின் நிமித்தமாக நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். என் ஆண்டவர் மேல நான் தாகமா இருக்கிறேன், வாஞ்சையா இருக்கிறேன். சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் போது சொல்லுகிறார், மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆண்டவரே, என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் வாஞ்சையா இருக்கிறது. வனாந்தரத்துல மான்கள்
கானல் நீரை பார்த்து தாகத்திற்கு தண்ணீரை தேடி அலைகிறது போல நானும் உம்மை தேடி அலைகிறேன். என்னுடைய ஆத்துமா உண்மையில் தாகமாய் வாஞ்சையா இருக்கிறது. எப்போது சந்திப்பேன், எப்போது உம்மை பார்ப்பேன், நீர் எப்போது என்னோடு பேசுவீர், நான் எப்போது மண்டை வந்து சேர்வேன் என்கிறதான ஒரு தாகமும் ஒரு வாஞ்சையும் என்னிடத்துல இருக்கிறது. காரணம், இந்த உலகத்திலே பல நெருக்கங்களும் பல பிரச்சனைகளும் பல போராட்டங்களும் பல வேதனைகளும் என் வாழ்க்கையில் வரும்போது விடுவிப்பார் இல்லாமல் என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது என்று தாவீது சொல்லும் போது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியினால் அவனை பாதுகாப்பது மாத்திரமல்ல, அவனுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்து நான் அவனை விடுதலையாக்குவேன், எல்லா போராட்டத்திலிருந்து விடுதலையாக்குவேன். காரணம், நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். நெருக்கங்கள் வரும்போதும் பிரச்சனைகள் வரும்போதும் நம்மை விட்டு கொடுக்கிறவர் அல்ல, நம்மை விட்டு தூரம் போகிறவர் அல்ல. நம்முடைய வாஞ்சை, நம்ம ஒரு 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 தகப்பனிடத்துல ஒரு பிள்ளை ஸ்தோத்திரம் நம்பிக்கையா இருக்கிறது போல ஸ்தோத்திரம் நாம் அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம். காரணம் என்னன்னா என்னை அவர் விடுவிப்பார் என்கிறதான ஒரு எதிர்பார்ப்பு, என்ன அவர் உயர்ந்த என்ன என் வாழ்க்கையில நன்மைகளை செய்வார் என்கிறதான எதிர்பார்ப்பு. உலகத்துல எல்லா சூழலையும் நாம் விட்டு அவரை நம்பித்தானே வந்திருக்கிறோம், அவர் மேலதானே நம்ம விசுவாசம் வச்சிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய வாஞ்சையை கர்த்தர் அறிந்திருக்கிறாரே, ஆனால் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் எல்லா போராட்டத்திலிருந்தும் உங்களை விடுதலையாக்குவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நீங்க நினைக்கிற வண்ணமாக அல்ல, நீங்க நினைக்கிற காரியம் உங்க முன்னாடி வருகிறதற்கு முன்பதாகவே ஒரு நல்ல மாற்றத்தை ஒரு நல்ல விடுதலையை தர்றதுக்கு கர்த்தர் போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாசிக்கும் போது ஆதியாகமத்திலே யாக்கோபனுடைய பிரயாணம், லாபானுடைய வீட்டிலிருந்து பரிவாரங்களோடு அவன் தன்னுடைய சொந்த தேசத்திற்கு தகப்பனுடைய வீட்டிற்கு திரும்பும் போது ஒரு மிகப்பெரிய பயத்தோடு திரும்புகிறான். காரணம், அவனுடைய சகோதரனாய ஏசா அவனுடைய ஒரு சபதம் என்னன்னா, என்னுடைய ஆசீர்வாதத்தை அவன் பறித்து கொண்டான், என்னுடைய ஆஸ்திகளையும் அவன் பறித்துட்டான். என் வாழ்க்கையில நான் என்ன சோத்திரம் என்னை பல ரீதியாக என்னை வஞ்சித்து போட்டான். சோத்திரம் என்னை வசைப்பாடுகிற சொற்களால் என்னுடைய சோத்திரம் சேஷ்டபுத்திர பாகத்தை எல்லாம் அவன் வாங்கிட்டான். ஆனா இப்போ நான் வெறுமையானவனா என்னை மாத்திட்டான். ஒரு நாள் வரும், என் தகப்பனுடைய துக்கம் கொண்டாடுகிற ஒரு நாள் வரும். அந்த நாள் முடியும் போது அவன் எங்க இருந்தாலும் நான் அவனை கொலை செய்வேன் என்கிறதான வெறியோடு அவன் இருந்தான். ஸ்தோத்திரம். கர்த்தர் வாக்கு பண்ணின தேசத்திற்கு, தகப்பனுடைய தேசத்திற்கு, ஈசாக்குடைய வீட்டிற்கு அந்த யாக்கோபு கடந்து வரும்போது அவனுக்கு ஒரு பயம் இருந்தது. என்னுடைய சகோதரனை கொலை செய்து விடுவானோ, நான் என்னுடைய என்னையும் என் மனைவிமார்களையும் என்னுடைய பிள்ளைகளையும் கொலை செய்து விடுவானோ, என் ஆஸ்திகளை அல்லது என்னுடைய ஆடு மாடுகளை வேலைக்காரர்களை கொலை செய்து விடுவானோ என்கிற ஒரு பயத்தோடு தான் இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி வேலை ஆற்றண்டையில தனிமையா இருக்கும்போது தேவதூதன் கடந்து சொல்லும் போது காலை இறுக பிடித்து கொண்டு அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். கிடைத்த அந்த ஒரு நாள் அந்த நிமிடம், கிடைத்த அந்த சில நிமிடங்கள் தேவதூதனை இறுக பிடித்துக் கொண்டு, தேவபுத்திரனை இறுக பிடித்துக் கொண்டு சொல்ல, நீர் என்னை ஆசீர்வதியும், என்னாதான் நான் உம்மை போக விடுவேன். அவன் சொல்றான், நேரமாகிறது, பொழுது விடிய போகிறது, என்னை விடு என்று சொன்னப்போ அவன் கேட்காம பிடிச்சபடி அவன் விடவே இல்லை. தேவதூதன் அவனுடைய தொடை சந்தை தொட்டான், சுழுக்கினது நடக்க முடியல. ஆனாலும் இறுக பிடித்தான். அவனுடைய வாஞ்சையை பார்த்த தேவதூதன் அவனை ஆசீர்வதிக்கிறான். ஸ்தோத்திரம். அவனை ஆசீர்வதிக்கிறான். தேவனுடைய வார்த்தை அவன் வாழ்க்கையில வெளிப்படும் போதே அவனுக்கு எதிராய் வந்த பிரச்சனைகள் அல்லது அவனுக்கு எதிராய் வருவான் என்கிற நினைத்த ஏசா அவன் மேல் மனதுருக்கம் உள்ளவனாய் அவனை சந்திக்க அவனும் தன்னுடைய ஜனங்களோடு வருகிறான். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவர் மேல் வாஞ்சையா இருக்கும் போது எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த நெருக்கம் வந்தாலும் உங்களை விடுதலை செய்வதற்கு தேவன் இருக்கிறார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை.
இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கூட ஒருவேளை ஏதாவது பிரச்சனையில நீங்க மாட்டி இருக்கலாம், அல்லது உங்க முன்னாடி இருக்கிற அல்லது உங்க வாழ்க்கையில வரப்போகிற ஏதோ ஒரு பிரச்சனையை பார்த்து நீங்க பயந்துட்டு இருக்கலாம். ஆனா ஆமென், நம்முடைய தேவனை நம்பிக்கையாய் வைத்திருப்பீர்களே ஆனால், அவர் மேல் நம்பிக்கை வைப்பீர்களே ஆனால், உங்கள் பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்க நீங்க ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். ஆமென். உங்களுக்கு வருகிற போராட்டத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க நீங்க ஆராதிக்கிற தேவன் உங்களை ஆமென் விடுதலையாக்க ஆமென் பெரியவராயிருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர். நீர் என் தேவன், நான் உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவேன். ஆமென், சொல்லுவேன் என்று சொல்லி அறிக்கை செய்கிறவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்தில் நீ வாஞ்சையா இருந்தால் நான் உன்னை விடுவிப்பேன். இந்த வார்த்தை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், நீங்க அவரிடத்தில் வாஞ்சையாய் தாகமாய் அவரையே ஆமென் ஸ்தோத்திரம் எதிர்பார்த்து அவருடைய சமூகத்தில் உங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து அவருக்காய் வாழ்வீர்களே ஆனால் உங்களை ஆமென் விடுதலையாக்க விடுவிக்க, எந்த பிரச்சனையில இருக்கலாம், எந்த போராட்டத்தில் இருக்கலாம், எங்களுக்கு விடுதலை செய்ய யாரும் இல்லையே நினைக்கலாம். பெரும்பாலுள்ள ஸ்திரீ ஆமென் தன்னுடைய சரீரத்தில் இருந்த வியாதி நிமித்தமாக இயேசுவை பார்த்து சொல்லுவா, எல்லா வைத்தியர்களாலும் நான் கைவிடப்பட்டேன், என் ஆஸ்திகள் எல்லாம் செலவழிச்சோம், ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு, இயேசுனுடைய ஆடைய தொட்டா, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா எனக்கு குணமாகும், நான் சுகமாவேன்னு ஒரு வாஞ்சை இருந்துச்சு, ஒரு தாகம் இருந்துச்சு. அதனால தான் ஆண்டவரே உம்மை தொட்டேன், அதனால தான் தொட்டேன். உடனே இயேசு சொல்றாரு, உன் விசுவாசத்தின்படி உனக்கு விடுதலை உண்டாகட்டும், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. தொட்ட அந்த நேரமே அவளுக்கு விடுதலை ஆனது. வேதத்துல சுத்தி இருந்த நிறைய பேர், அநேகம் பேர், ஆயிரக்கணக்கான மக்கள் சுத்தி இருக்கிறாங்க. பல நூற்றுக்கணக்கான ஜனங்கள் அவருடைய சரீரத்தை தொட்டுட்டு போறாங்க. அவருடைய ஆடை பல மக்கள் மேல சரீரத்துல தொடுது. ஆனா அவர்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளாத ஒரு விடுதலை, அவர்களுடைய சரீரத்துல புறப்படாத ஒரு வல்லமை ஆமென் இந்த தாயாருடைய சரீரத்துல வெளிப்பட்டுச்சு. உடனே விடுதலை உண்டானது. காரணம் என்னன்னா, அவர்கள் அவர் மேல் வைத்திருந்த வாஞ்சை, அவர்கள் அவர் மேல் வைத்திருந்த தாகம். அப்படியானால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களை பார்த்து கர்த்தர் அதான் சொல்லுகிறார், உங்கள் தாகத்து நிமித்தம், உங்கள் வாஞ்சை நிமித்தம் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். அதே 14வது வசனத்தினுடைய அடுத்த பகுதி சொல்லுது, ஆமென், நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறேன். ஆமென். இந்த வார்த்தைக்கு மிகப்பெரிய ஆமென் தோத்திரம் என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய ரகசியம் உண்டு. இயேசுவை தெரியாதவங்க யாருமே இல்லை, ஆண்டவர் தெரியாதவங்க யாருமே இல்லை, சிருஷ்டிகர்த்தரை தெரியாதவங்க யாருமே இல்லை. இயேசுனா யாருன்னு தெரியும். ஆமென் ஸ்தோத்திரம். இயேசுவை பல சூழல்ல வர்ணிக்கிறவர்கள் நிறைய பேர் உண்டு. ரட்சிக்கப்படாதவர்கள், புற மதத்தை சார்ந்தவர்கள் கூட ஆமென் ஸ்தோத்திரம் இயேசு யார் என்பதை அறிந்திருக்கிறார்கள் அநேகர். அவர்தான் உண்மையான கடவுள் என்று அறிக்கை இடுகிறவர்களும் உண்டு. ஆனா ஆமென் இங்க சொல்லுகிறார், ஆமென் தேவனை தன் தாபரமாக கொண்டு அவரை நம்பி இருக்கிறவனை கர்த்தர் சொல்லுகிறார், அவரை நம்பி இருக்கிற ஆமென் அவரை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆமென். என் அடைக்கலம் என்று நம்பி இருக்கிறவனை உயர்ந்த அடைக்கலத்துல, அவருடைய கரத்திலிருந்து யாராலையும் அவரை பிடிக்கவே ஆமென் அவர்களை தொடவே முடியாது. ஆமென் ஸ்தோத்திரம். அவரை தொடவே முடியாது. அவரை ஆமென் அவர்கள் ஆமென் அவருடைய கரத்தில் இருக்கிறார்கள். வேதம் என்ன சொல்லுகிறதுனா, ஆமென் அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். ஆமென் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க. யாராலையும் தொட முடியாத நிலைமையில ஆமென் நம்மள உயர்வான இடத்துல அவருடைய கரத்துல இருந்தா எந்த பிசாசாலையும் நம்மளை தொட முடியாது. ஏன்னா நாம் அவரை அறிந்திருக்கிறோம். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை, அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்தார். சரீரம் செத்ததா இருந்தப்போ சாரால் கூடாரத்துக்குள்ள இருந்து நகைக்கிறான். ஆமென் ஸ்தோத்திரம். தேவன் ஆபிரகாமை பார்த்து கேட்கிற ஒரு வார்த்தை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம ஒன்றுண்டோ, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுண்டோ? அப்படின்னா ஆமென் ஸ்தோத்திரம் தேவ சமூகத்துல ஆமென் இருக்கிற நம்ம பார்த்து சொல்றாரு, அவருடைய நாமத்தை நீங்க அறிந்தீங்கன்னா அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பார். நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைகளை கண்டு நம்மை கைவிடுகிறவர் அல்ல.
பிரச்சனைகளை கண்டு நம்மை விட்டு விலகுகிறவர் அல்ல. சத்துருடைய இஷ்டத்திற்கு நம்மை விட்டு கொடுக்கிறவர் அல்ல. ஒரு நெருக்கம், ஒரு பாடு, ஒரு பிரச்சனை வரும்போம் ஆமென் நம்ம முன்னாடி நின்று ஆமென் ஸ்தோத்திரம் நம்மை விடுவிக்கிறவர், நமக்கு அற்புதங்களை செய்கிறவர். ஆமென். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி ஆமென் தானியேலை சிங்கக்கபியில் கொண்டு போடுகிறார்கள். ஆமென். சிங்கக்கபியில் கிடக்கிற தானியேல் ஆமென் ஸ்தோத்திரம் அங்கிருந்த மந்திரிகளாலும் அங்கிருந்த அந்த தேசத்தை ஆளுகிற ராஜாவாலும் ஆமென் ஸ்தோத்திரம் கற்பனை பண்ணப்படுகிறார். ஆமென் ஸ்தோத்திரம் இந்த தானியேல் எப்படி பல நாட்களாய் பசியா இருந்த சிங்கங்கள் நடுவில் ஆமென் தானியேலை கொண்டு போட்டு விட்டார்கள். ஆனால் ஆமென் தானியேல் ஆமென் மரித்து போயிடுவான், மறுநாள் காலையில அவனுடைய எலும்பு கூட மிஞ்சாது என்கிறதான எதிர்பார்ப்போடு இருந்த ஆமென் அவனுடைய சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் ஆமென் அந்த சிங்கங்கள் நடுவிலே அவனை பாதுகாத்தார். ஆமென். சிங்கங்களுடைய வாயை கட்டினார். ஆமென். அவன் ஆபத்தில் இருக்கும்போது அதற்கு காரணமா இருந்த ராஜா தூங்கவே இல்லை. ராத்திரி முழுதும் அவனால தூங்கவே முடியல, தூக்கமே வரல. ஆமென். பொழுது விடிந்ததும் ஆமென் அவனுக்கு விரோதமாக எழுந்த மந்திரிகள் அவனை பார்க்க வந்தார்களோ இல்லையோ, அவனை சிங்கக்கபியில் போடுவதற்கு ஆமென் ஆணை பிறப்பித்த ராஜா அவனை தேடி ஓடுறாரு. சிங்கக்கபிக்கு முன்னாடி ஆமென் போகிறதுக்கு முன்னாடியே சத்தம் போடுறாரு, தானியேலே நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருந்தாரா? அந்த வார்த்தையில ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவம் இருந்துச்சு. ஆமென் ஸ்தோத்திரம். நீ ஆராதித்த தேவன் உன்னை விடுவிக்க வல்லவரா இருந்தாரா? அவன் நினைச்சான் சத்தம் கேட்டா உயிரோட இருக்கிறான், சத்தம் இல்லைன்னா அவன் செத்து போனான். ஆமென். அப்படி கேட்டுட்டே போகும்போ படுத்திருந்த தானியேல் சத்தம் போட்டு சொல்றான், ஆமா ராஜாவே, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுதலையாக்க வல்லவராயிருந்தார். நான் ஆராதிக்க தேவன் என்னை விடுதலையாக்க வல்லவராய் இருந்தார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தை, நான் அவரை அறிந்திருக்கிறேன், அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறேன். பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். என்னை ஆமென் அழைத்தவர், என்னை தெரிந்து கொண்டவர். அதனாலதான் பவுல் சொல்வார், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகி ஆண்டவர் ஒருவரையே மேன்மை பாராட்டுவோம். மகிமையானவர், விடுதலையானவர், ரட்சகர், ரட்சிக்கிறவர், பாதுகாக்கிறவர், கூட இருக்கிறவர், விட்டு கொடுக்கிறவர் அல்ல, எல்லா சூழலிலும் என்னோடு கூட இருக்கிறவர். தானியேல் சொல்றான், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தார். ஆமென். நம்மை மரண குழியில போட்டிருந்தாலும் அந்த மரண குழியிலும் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற விதம் ஆமென் அந்த மந்திரிகளுக்கும் அந்த ராஜாக்களுக்கும் ஆச்சரியம், தேசத்து ஜனங்களுக்கு ஆச்சரியம். இப்படிப்பட்ட வல்லமை உள்ள ஒரு தேவன் உண்டோ? அன்று முதல் அவனுடைய வாழ்க்கையை ஆமென் ஒரு மாற்றம் வந்தது. ஆமென். மாற்றி அமைக்கப்பட்டது. காரணம், நமக்கு ஒரு சிங்கக்கவி நிலைமை வந்தாலும் ஆமென் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் என்பதை, நான் நம்புகிறவர் யார் என்பதை நான் புரிந்து கொண்டேனே. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில என் ஆண்டவர் என்னை ஆமென் குழியில் தள்ளியிடுகிறவர்கள் மத்தியில என்னை உயரத்தில் வைத்து அவர்கள் முன்பாக என்னை கனப்படுத்துகிறவரா இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற உங்களை பார்த்தும் கர்த்தர் சொல்லுகிற விதம் என்ன? நீங்க அவரை அறிந்திருந்தால், நீங்கள் அவருடைய நாமத்தை, எல்லாருக்கும் இயேசுனா யாருன்னு தெரியும். ஆமா, இயேசுக்கு பேர் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவர் யார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொண்டார். ஆமீன். அவர் யார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொண்டு அவரை விட்டு பின்வாங்க மாட்டோம். ஆமீன். அவிசுவாசமான வார்த்தை வராது. எந்த நெருக்கங்களும் எந்த பிரச்சனைகளும் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கான தைரியம் வரும். ஆமா, அந்த தைரியம் வரும்போ ஆமீன் தோத்திரம் ஆண்டவர் பாப்பார், பரவாயில்லையே இவ்வளவு விசுவாசத்தோட இவ்வளவு வைராக்கியமா இருக்காங்களே. அந்த வைராக்கியமும் அந்த தைரியமும் தான் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்துல கொண்டு வைக்கும். ஒன்று, அவர் நம்மை விடுவிப்பார். 2, அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பார். 3, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். இது மிக முக்கியமானது. ஆமென். நம்முடைய ஜெபங்கள் சில நேரங்களில் ஏதோ விதமா தான் இருக்கு. ஆனா நம்பிக்கையுடைய மனிதனுடைய ஜெபத்திற்கு நிச்சயமாகவே பதில் உண்டு. நம்பிக்கையுடைய ஆமீன் மனிதனுடைய ஜெபத்திற்கு நிச்சயமாகவே பதில் உண்டு. ஆமீன். வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஆமீன், நம்மை விடுவிக்கிறவர் மாத்திரமல்ல, உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவர் மாத்திரமல்ல,
நம்முடைய ஜெபத்திற்கு ஆமென் பதில் கொடுக்கிறவர், நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர், நம்முடைய ஆமென் ஜெபத்திற்கு அற்புதங்களை செய்கிறவர். எந்த நிலைமையில இருந்தாலும் சரி. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆமென் அப்போஸ்தலனாகிய பேதுரு சிறைச்சாலையிலே கட்டப்பட்டு கிடக்கிறான். அப்போஸ்தலனாகிய பேதுரு சிறைச்சாலையில கட்டப்பட்டு கிடக்கிறான். நாளைக்கு அவனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது, பட இருக்கிறது. ஆமென் சபை விசுவாசிகள் கூடி ஜெபம் பண்றாங்க, சபையார் கூடி ஜெபம் பண்றாங்க பேதுருவுக்காக. அவர்களுடைய ஜெபம் ஆமென் கட்டப்பட்டிருந்த பேதுருனுடைய ஆமென் பக்கத்துல தேவதூதனை கொண்டு வந்தது. அவங்க நம்பினவர் யார் என்று அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அவர் கைவிட மாட்டான், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இரண்டாவது, எங்க ஜெபத்திற்கு பதில் செய்வார் என்கிறதான ஒரு நம்பிக்கை உண்டு. சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கும்போ, தளர்ந்து போயிருக்கும்போ, மனம் பதறி இருக்கும்போ ஆண்டவர் சொல்றாரு, என்ன நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாஞ்சை ஆமேன் அவர் உங்களை விடுவிக்க செய்யும். உங்களுடைய வாஞ்சை ஆமேன் அவர் ஆமேன் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்க செய்யும். ஆமேன் உங்களுடைய வாஞ்சை நீங்க ஜெபிக்கும் போது அவரிடத்திலிருந்து பதிலை கொண்டு வரும். ஆமேன். நான்காவதாக, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆபத்து வரும்போ நம்மளை விட்டுட்டு ஓடுகிறவர் அல்ல. சில நேரம் நம்ம நம்பி இருக்கிற நிறைய பேர் நமக்கு ஆபத்து வரும்போது நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. நமக்கு ஒரு போராட்டம் வரும்போது நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. நமக்கு ஒரு உதவியற்ற நிலைமை வரும்போது நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா அவர் சொல்றாரு, ஆமேன் அவரை நம்பி இருக்கிறவர்கள், ஆமேன் சோத்திரம், ஆமேன் நம்பி இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது அந்த ஆபத்துல நான் அவனோடு இருப்பேன்னு சொல்றேன். யோசித்து பாருங்க. சில ஆபத்துகள் வரமா நான் மட்டும்தான் தனித்திருப்பேன், இனி எனக்கு யாரும் இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். உங்களுக்கு உண்டான ஆபத்துல கர்த்தர் கூட இருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கும் ஜீவனோட கர்த்தர் வச்சிருக்கிறார். பாருங்க, ஆமேன் தோத்திரம். வேதத்துல ஆமேன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சிலையை வழிபடாததுனால நேபுகாத்நேச்சார் சொல்றாரு, நான் உங்களை தீச்சுளையில கொண்டு போட போறேன். அப்போ தீச்சுளையில போடுறதுக்கும் அவங்க போகிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அறிக்கை செய்யறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவித்தாலும் சரி, ஒருவேளை தப்புவிக்காம போனாலும் சரி, ராஜா வச்சிருக்கிற சிலைய நான் என்ன பண்ண மாட்டேன்னா வணங்க மாட்டேன். நாங்க அந்த 3 பேரும் தெளிவா இருக்காங்க, நாங்க வணங்க மாட்டோம்னு தெளிவா இருக்காங்க. இத பார்த்து எரிச்சல் அடைந்த கோபம் அடைந்த ராஜா, ஆமேன் அவர் அந்த ராஜாவை மூட்டி விடுகிற ஆமேன் அவனுடைய மந்திரிகள் மற்றும் அங்க நடக்க போகிற அந்த தண்டனையை, நிறைவேற்றப்பட போகிற தண்டனையை வேடிக்கை பார்க்க வந்திருக்கிற மக்கள் எல்லாரும் இந்த 3 மனிதர்கள் மேலையும் கோபத்தோட, பொறாமையோட, எரிச்சலோட குற்றம் சாட்டிட்டே இருக்கிறாங்க. இவங்க குற்றம் சாட்ட ராஜாவுடைய கோபம் அதிகரிச்சுட்டு இருக்கு. ராஜாவுடைய கோபம் அதிகரிக்க ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கிற அந்த அக்கினி சோலைய திரும்பவும் 7 மடங்கு ஒரு லோடு விறகுல எரிஞ்சிட்டு இருக்கிற அக்னி சோலைய திரும்ப ஒரு 7 லோடு விறகு வச்சு எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமான கனல், பயங்கரமான தீ எரிய ஆரம்பிக்குது. வேதம் சொல்லுகிறது, இவங்களை தூக்கிட்டு போனவங்களே அந்த தீ தாங்க முடியாம, அந்த சூடு தாங்க முடியாம சுருண்டு விழுந்து மரித்து போறாங்க. ஆனா ஆமேன் இவங்களை தூக்கி ஆமேன் அந்த தீயில போட்டுட்டாங்க பாருங்க. ஆனா அங்க என்ன நடக்குதுன்னா, 3 பேருடைய சத்தத்தை, அலறல் சத்தத்தையும் அவர்களுடைய சரீரம் எரிகிறதையும் பார்க்க ஆசையா இருந்த அந்த ராஜாவும் சுற்றி இருந்த மனிதர்களும் ஆமீன் கண்கள் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு பார்க்கிற ஒரு பெரிய காட்சி என்னன்னா, ஆமீன் 3 பேரை ஆமீன் அந்த தீச்சுவாலைக்குள்ள போட்டாங்க. ஆனா அங்க காணப்படுகிறது 3 பேர் அல்ல, அங்கு இன்னொரு மனிதனுடைய ஆமீன் அசைவாடுதல் அங்க இருக்கிறது. இன்னொரு மனிதனுடைய ஆமீன் செயல்பாடு அங்க இருக்கிறது. ஆமீன் அங்கு எப்படி சாட்சி பெறுகிறார் என்றால், அந்த 4வது மனிதனுடைய முகசாயல் தேவ புத்திரரை போல இருக்கிறது, தேவனை போல இருக்கிறது. ஆமீன் அவங்க நினைச்சிருப்பாங்க, ஆமீன் இந்த யூதர்களை அல்ல இந்த இஸ்ரவேலர்களை
தீயில போட்டா எரிஞ்சிடுவாங்க. ஆனா இஸ்ரவேலை நம்புகிற ஆண்டவர் அக்கினி ஜுவாலையான தேவன், அவர் பட்சிக்கிற அக்கினி. ஆமென். அப்படிப்பட்ட அக்கினியின் தேவன், அல்லது அந்த பட்சிக்கிற அக்கினியா இருக்கிற தேவன், ஆமென், தோத்திரம், அந்த அக்னி நடுவுல இறங்கி வந்தாருன்னா, ஆமென், எப்பேற்பட்ட சூழல்லையும் எந்த இடத்துலையும் எந்த ஆமென் ஆபத்துக்கும் அல்லது எந்த விதமான நெருக்கத்துக்கும் நம்மளை விட்டு கொடுத்து வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. ஆமென். நான் நினைக்கிறேன் இவங்க அங்க போறதுக்கு முன்னாடியே தேவனாகிய ஆண்டவர் அந்த அக்கினி ஜுவாலைக்குள்ள இறங்கி வந்து அவர்களை வரவேற்க காத்திருந்தார். உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, ஆமென், ஒண்ணு அந்த தேசத்துல கனப்படுத்த, ஒன்னு உன் குடும்பத்துல கனப்படுத்த, உன் நண்பர்கள் மத்தியில கனப்படுத்த, உனக்கு வருகிற பிரச்சனையில, உனக்கு வருகிற போராட்டத்துல, உனக்கு வருகிற வேதனையில, உனக்கு வருகிற மரண கண்ணியில கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை கனப்படுத்துவதற்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆபத்து வரும்போது நான் அவனோடு இருந்து அந்த ஆபத்திலிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்னு சொல்றார். யாரு? ஆமென், கர்த்தரை தேவனாக கொண்டு அவரை நம்பி இருக்கிறவனை, கர்த்தரை தெய்வமாக கொண்டு அவரை நம்பி இருக்கிறவனை கர்த்தர் அவனுக்கு வருகிற உபத்திரவத்தில் அல்லது ஆபத்துல அவனோடு கூட இருந்து, ஆமென், ஆபத்து வராம விட்டுட்டு ஓடல, அவர் அவனோடு கூட இருக்கிறார். எனக்கு ஒரு ஆபத்து வருமா என்னை விட்டுட்டு ஓடல, அவர் என்னோடு கூட இருந்து என்னை தப்புவித்து என்னை கனப்படுத்துகிறார். ஒரு ஆபத்து வந்த உடனே, ஆமென், நிறைய ஒரு பிரச்சனை வரும்போது சில நபர்கள் மொத்தத்துல உடைஞ்சு போயிடுவாங்க, இல்லாத நிலைமையில, அல்லாது ஆமென் உயிரோட செத்த நிலைமையில இருப்பாங்க. ஐயோ என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சேன்னா. ஆனா ஒரு ஆபத்து வரும்போது கர்த்தர் அவனோட கூட இருப்பார்னா அவனை, ஆமென், கனப்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென். 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆமென், அவனது ஆபத்துல தாமென் தப்புவித்து அவனோடு கூட இருந்து அவனை கனப்படுத்துறது மாத்திரமல்ல, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன்னு சொல்றாரு. பாதியில விட்டுட்டு போறதல்ல. அதனாலதான் சொல்றாரு தாவீது, இந்த தேவன் என்றென்றைக்கும் இல்ல, சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், என்னுடைய தேவன், மரண பரியந்தம் என்னை நடத்த வல்லவரா இருக்கிறார். நீடித்த நாட்களால் அவர் என்னை திருப்தியாக்க வல்லவரா இருக்கிறார். நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்க வல்லவரா இருக்கிறார். திருப்தியாக்குறது மாத்திரமல்ல, என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். தேவனுடைய ரட்சிப்பு என்னது? தேவன் ஒரு மனுஷனை ரட்சிச்சு அவன் வாழ்க்கை எப்படி மாறும், தேவன் ஒரு மனுஷனை ரட்சித்து அவனுடைய சூழல் எப்படி மாறும் என்பதை, ஆமென், அவன் காண்பான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களையும் நீடித்த நாட்களால் உங்களை, ஆமென், திருப்தியாக்கி அவர் உங்களை ரட்சிக்கிற விதத்தை அல்லது அவருடைய ரட்சிப்பை உங்களுக்கு காண்பிப்பார். ஆமென். நீங்க காண்பீங்க. எந்த நிலைமையில இருந்தாலும், சோர்ந்து போயிருக்கிறீங்களா, தளர்ந்து போயிருக்கிறீங்களா, உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன், நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், நான் உன்னை ஆபத்துல தப்புவித்து உன்னை கனப்படுத்துவேன், உன்னை நீடித்த நாட்களா திருப்தி ஆக்குவேன், என் ரட்சிப்பை நீ காண்பாய், நீ காண்பாய், கைவிடவே மாட்டார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, ஒரு அறிக்கை என்ன தெரியுமா? நீங்க தான் என் ஆண்டவரப்பா, உங்களை நம்பி இருக்கிறேன், உங்களை நம்பி இருக்கிறேன். ஆமென். நீங்க தான் எங்களுக்கு எல்லாம், நீங்க தான் என் அடைக்கலம், நீங்க தான் என் கோட்டை, நீங்க தான் என் தேவன், நான் ரொம்ப நம்பி இருக்கிறேன்னு சொல்லி அவரை அறிக்கையிட்டு அவங்க மனதில் ஏற்றுக்கொள்ளுங்க. அவராலே அல்லாமல் ரட்சிப்பு இல்லை, அவராலே அல்லாமல் நித்தியம் இல்லை, அவராலே அல்லாமல் நன்மை இல்லை, அவராலே அல்லாமல் விடுதலை இல்லை, அவராலே அல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே நம்மை ரட்சிப்பதற்கு இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அந்த நாமத்தை விசுவாசித்து அறிக்கை பண்ணி அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காய் உங்க வாழ்க்கை அர்ப்பணிங்க. அவர் உங்களை நீடித்த நாட்களாக திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை நமக்கு காண்பித்து நம்மை தப்புவித்து நம்மை கனப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மைகளை செய்வார். தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நம்ம ஒரு ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி என்னோடு ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியான நல்ல வேலைக்காய் நாங்கள் ஒரு விஷயம் கூட உடைய சமூகத்தில் வருகிறோம். நாங்கள் எப்போது வந்தாலும் வந்தடையத்தக்க கண்மலையாய் இருக்கிறீரே, அதற்காய் மோய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் எங்களை தப்புவித்து எங்களை கனப்படுத்தி எங்களை விடுதலையாக்கி ஆண்டவரே, நெருக்கங்களும் பாடுகளும் ஆபத்துகளும் வரும்போது ஆமென் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆண்டவரே ஆமென் பாதுகாத்து ஆமென் நீடித்த நாட்களால் எங்களை திருப்தியாக்கி எங்களை ரட்சிப்பை எங்களுடைய வாழ்வில் காண்பித்து எங்களை வழிநடத்தி வருகிற உடைய மேலான கிருபைகளுக்கு
கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்மையே நம்பி இருக்கிறோம், உம்மையே ஆண்டவரை சார்ந்து இருக்கிறோம். நீரே எங்கள் இரட்சகர், நீரே எங்கள் பரிகாரி ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சிகளை காண்கிறவர்கள் ஒருவேளை எந்த நிலைமையில இருந்தாலும் அவருடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை இந்த நாளிலே ஆமென் கர்த்தர் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்படட்டும். சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் உம்முடைய ரட்சிப்பை அவர்கள் கண்டு ஆமென் ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தின் அவகாசிகளாய் மாற கர்த்தர் உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.